உங்களுக்கு ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணுமா? ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஈஸியாக நம்ம ஃபோனில் ஆப்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆப் தான் மேரா ரேஷன் 2.0. அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் மேரா ரேஷன் 2.0 அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே இருக்கும். ஸோ அந்த லோகோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்றது ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை கெட் ஸ்டார்டட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்பில் வந்து ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ குடும்பம் உறுப்பினர் யார் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணலாம். ஸோ உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து அதை கேப்சா கேட்கும், அதையும் கொடுத்து ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம். ஸோ எம்பின் அப்படின்றது கேட்கும். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ண ஆப்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறமா நமக்கு லொக்கேஷன் எனேபிள் கேட்கும். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ், இந்த நம்பர், அட்ரஸ், அது யார் யார் இருக்காங்க அது எல்லாமே என்ன பண்ணும், மேலே இருக்க அந்த லோகோவில் ஃபுல்லாக தெரியும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா பெண்டிங் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மொபைல் அப்டேட் இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்தமாதிரி நம்மளோட குடும்ப உறுப்பினர் பேர் எல்லாமே ஷோ ஆகும். அதை வியூ அப்படின்றத கொடுத்துட்டு மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோன் நம்பர் எல்லாமே என்ன ஆயிரும், அப்டேட் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட குடும்ப உறுப்பினரை வந்து எடிட் பண்ணுறதோ இல்லைனா டெலீட் பண்ணுறதோ இல்லைனா புதுசாக ஒரு ஆள் ஆட் பண்ணுறதோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ ஆட் நியூ நம்பர், அதாவது புதுசாக ஒரு மெம்பரை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெரியும். உங்களோட நேமு, அதேமாதிரி உங்களோட ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இதிலே வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக உங்களோட ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து நெட் சென்டர் போய் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு ப்ரௌசரில் போய் பண்ணணும், அதனால நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே இப்போ எல்லாம் ஒரு ஆப் மூலியமாக கொடுத்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேல் ரெசிப்ட், அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ரேஷன் கடைக்கு போய் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்க. ஸோ அந்த பில்லு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ போன மாதம் என்ன வாங்கணும், அதுக்கு முந்தின மாதம் என்ன வாங்கணும் அப்படின்ற எல்லாத்தோட ரெசிப்ட் என்ன இருக்கும் இதில் இருக்கும். நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், யூஸ் ஆகும். ஓகேங்களா. இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு சக்கரை வாங்குகிறோம், அரிசி வாங்குகிறோம், எவ்வளோ காசுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற டவுட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணி சேவ் பண்ணி ஏதாவது ஒரு யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது நீங்கள் என்ன பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும், உங்களோட ஃபோல்டரில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நியர் எஃபிஎஸ் ஷாப்ஸ், அதாவது நியர் பக்கத்தில் இருக்க ரேஷன் கடை எங்கன்னா இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம்ல, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கேன் அதில் வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா ரேஷன் கடை நமக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், லொக்கேஷன் கிளிக் பண்ணி எந்த ஊர் அப்படின்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த எஃப்சிஎஸ் இன்ஃபர்மேஷன் பேஜ். இதில் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு அந்த லொக்கேஷன் தெரியுது அப்படின்னா அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் ஓப்பன் ஆயிரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரண்டர் ரேஷன் கார்டு. சரண்டர் ரேஷன் கார்டு எதுக்கு அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்னு நிற்கிறாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணலாம், இந்த ரேஷன் கார்டு வேணாம் அப்படின்னு சரண்டர் பண்ணலாம். அதுக்கான ரீசன் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ரீசன் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு சரண்டர் ஆகி நீங்கள் அதுக்கப்புறமா வந்து என்ன யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது திரும்ப. ஸோ பார்த்து பத்திரமா செய்யுங்க. ஸோ வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டோட ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ரேஷன் கார்டு ட்ரான்ஸ்ஃபர்னால் உங்களுடைய அட்ரஸ் ஆர் டிஸ்ட்ரிக், உங்களோட மாவட்டம் வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதில் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது அதுவாகவே செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் எங்கே மாற போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வந்து கேட்கும், அந்த டாக்குமெண்ட் என்டர் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றது கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட ரேஷன் கார்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இப்போ மெயின் பேஜுக்கு வந்துட்டோம், ஹோம் பேஜுக்கு. இதில் என்ன தெரியும் அப்படின்னா ரேஷன் கார்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ், இந்த கார்டு நம்பரு, உங்கள் குடும்ப தலைவர் யார், குடும்ப உறுப்பினர் யார், அப்படி எல்லாமே தெரியும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் ரேஷன் கார்டு மாதிரி தான், ஆனால் இது ஆன்லைனில் எடுக்கிறது. ஸோ இந்த ஆப்பில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காம
ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.